அமெரிக்காவோட அதிபருக்கும் ரஷ்யாவோட அதிபருக்கும் நடுவில் நடந்த மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகே இதை நம்ம 2 வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இரண்டாவது வீடியோ இதை மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்த மீட்டிங் ஓகே நல்லபடியாக முடிஞ்சது. உக்ரைன் போர் கூடிய சீக்கிரத்தில் நின்னா சரி. ஆனால் இது உக்ரைனை மட்டுமே மையப்படுத்தி நடந்த மீட்டிங்ன்றதை நம்ம யாருனாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள், உக்ரைனில் ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய கெயின், அமெரிக்காவை பற்றின யூரோப்பியன் லீடர்ஸோட அந்த ஒரு சில வார்த்தைகள், ஜெலன்ஸ்கியோட சில ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த ஒரு மீட்டிங்கான ஒரு புதிய கோணத்தையே இந்த இடத்துல உருவாக்கியிருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சைனாவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் பக்ஷோங்க டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஒரு வீடியோவை நம்ம புதின் அவர்களோட இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்தியாவை பற்றி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. புதின் அவர்கள் ஒரு முக்கியமான கஸ்டமரை லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணோம். Well, he lost an oil client, so to speak, which is India, which was doing about 40% of the oil. China, as you know, is doing a lot. 40% ரஷ்யன் ஆயிலை இந்தியா தான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்தியாவை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக, அதாவது ஒரு முக்கியமான கஸ்டமரை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக புதின் அவர்கள் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது நார்மலான ஸ்டேட்மெண்ட்ன்றது கிடையாது. ஏன்னா இந்தியாவை விட அதிகமான ஆயிலை சைனா இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ சைனாவை மென்ஷன் பண்ணாததுக்கான காரணமும், பின்னாடி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் சைனாவை மென்ஷன் பண்ணதுக்கான காரணமும் இந்த இடத்துல இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஷ்யாவும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட்டில் ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு எதிரியாக மட்டும் இருக்கலாம், மெயினாக அணு ஆயுதங்களை காரணமாக வச்சு. ஆனால் பொருளாதார ரீதியான ஒரு எதிரி, பொருளாதார ரீதியான ஒரு வல்லரசா சைனா மாறிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சைனா அமெரிக்காவையும் சில இடங்களில் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சியானது இருக்கு. அப்படி இருக்கப்போ த ரியல் த்ரெட், உண்மையான எதிரின்றவங்க ரஷ்யா கிடையாது, சீனா மட்டும்தான். இதை அமெரிக்காவோட அதிபரே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்பா ரஷ்யான்றது அமெரிக்காவோட எதிரி எல்லாம் கிடையாது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிறைய இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸ். கடந்த கால யுத்தத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கும் ஒரே சைடில் நின்று சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ சீனாவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? சீனாவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், 2 நாடுகளுக்கும் சீனா காமன் எதிரி. ஏன்பா ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த ஆர்ஐசின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி, பிரிக்ஸ்லேயே இந்த ஆர்ஐசி தான் இந்த பில்லர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பிரிக்கிறதுக்கு அமெரிக்காவோட ஒரு சூழ்ச்சியான்னு கேட்டோம்னா, நீங்கள் என்னென்ன தியரி எடுத்தாலும் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணும் இந்த ஒரு மீட்டிங். ஆர்ஐசின்னு சொல்கிறது ரஷ்யா, இந்தியா, சீனா, இந்த ஒரு 3 நாடுகளோட கூட்டணின்றதை அமெரிக்கா எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வெளியில் சொல்லப்படாத பல பிரச்சனைகள் இருக்குது, பல எல்லை பிரச்சனைகளும் இருக்குது. ரஷ்யா சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக அணு ஆயுதங்களை கொண்டு போய் ஒரு தீவில் வச்ச கதையும் இருக்குது. அப்படி இருக்கப்போ நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரியாகவோ இந்த சீனாவையும் ரஷ்யாவையும் பார்க்க முடியாது. அடுத்த ஒரு யுத்தம் மேபி வருது, ஒரு ஹைபோதெட்டிக்கல் சினாரியோன்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த 2 நாடுகளுமே நேருக்கு நேர் மல்லு கட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, 2000வது ஆண்டுல இருந்து 2010வது ஆண்டு, இந்த ஒரு 10 ஆண்டு காலகட்டம், ஒரு டிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, இதுல அவங்க எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு, இல்லை அவங்க ஒரு கணிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா சீனாவோட வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சின்றதையும் தாண்டி அமெரிக்கா கொஞ்சம் இவங்களை கேர் பண்ணாம விட்டதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இன்னைக்கு மாறி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும். ஏன்னா சீனாவுக்கு பெருசா ஆயில் ரிசர்வ்ஸோ இல்ல பெரிய எப்படி சொல்றது ஆயில் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி அவங்க கிட்ட கிடையாது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இந்த டாப் 10 லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா சின்ன சின்ன நாடுகளில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டி கூட சீனா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதாவது அவங்களோட நாடுகள்ல அந்த வளங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க அதை ஆல்மோஸ்ட் ரிசர்வ் மோட்ல தான் வச்சிருக்காங்க. அதை தேடி எடுக்கிறதோ இல்ல ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சிருக்காங்களோ இன்னும் அதில் கை வச்சுட்டு இல்லை. அப்படி இருக்கப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயில், சீப்பான க்ரூட் ஆயில்ன்றது சீனாவோட எக்கானமியை பூம் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 மடங்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில ரஷ்யாவோட இந்த க்ரூட் ஆயிலானது ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த இடத்துல வகிச்சிட்டு இருக்கு. அப்படி பார்க்கிறப்போ சீனாவோட வளர்ச்சியை தடுக்கணும்னா அதுக்கு ரஷ்யாவோட உதவி தேவை. ரஷ்யா தான் உதவுறதுக்கு தயாரா இருக்காங்க இல்லையா? அப்புறம் எப்படி இந்த இடத்துல சீனாவோட வளர்ச்சியை நீங்க தடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சைடில் இருக்கக்கூடிய எக்கானமிக்கல் சாங்ஷன்ஸை கட் பண்ணணும். இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி யூரோப்பியன் பைப்லைன் பிளாக் ஆனதுனால, இல்லை யூரோப்பியன் கஸ்டமர்ஸ் பிளாக் பண்ணதுனால தான் ரீரூட் பண்ணி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த இடத்துல டிஸ்கவுண்டட் பிரைஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு பைப்லைனை ஓப்பன் பண்றாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய மொத்த க்ரூடியும் யூரோப்புக்கு மாற்றி விடுறாங்க, இல்லை யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா, இந்த ரீரூட் பண்ணி வருது பாருங்க டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வரக்கூடிய க்ரூட் ஆயில், இது கட் ஆகும்.
அப்போ நேச்சுரலி இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த ஆயிலும் நிற்கும், சீனாவுக்கு வர வேண்டிய அந்த ஆயிலும் நிற்கும். யூரோப்பியன் யூனியன் வழியா ரஷ்யாவோட ஆயில் போறதுனால ரஷ்யாவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், யூரோப்பியன் யூனியனையும் ரஷ்யாவால் டாமினேட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல சீனாவோட வளர்ச்சியும் அமெரிக்காவில் இந்த இடத்துல ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவோட பிரைவேட் செக்டார் பிளே பண்ணக்கூடிய ரோலையும் இல்ல இந்தியா அமெரிக்காவை டிபெண்டா இல்லாம போகக்கூடிய அந்த நிலைமையும் இந்த இடத்துல அமெரிக்காவில் மாற்ற முடியும். இது முதல்ல இருக்கக்கூடியது. இரண்டாவதா இருக்கக்கூடியது, உக்ரைனை முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் கார்னர் பண்ணுமோ அப்படியெல்லாம் கார்னர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த மீட்டிங் நடந்தது பியூர் ஸ்ட்ராட்டஜிக்கல் நீடுக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. இந்த 10-on-10 மீட்டிங்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்பா இந்த மாதிரி புதின் கூட நான் பேசின மீட்டிங்ல வந்து இந்த இடத்துல எதுவுமே வந்து பெருசா ஒரு முடிவு எட்டப்படலனாலும் இந்த மீட்டிங்கை 10 out of 10 நான் ரேட்டிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, முடிவடையாத ஒரு மீட்டிங்கை இல்லை எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத ஒரு மீட்டிங்கை 10 out of ரேட்டிங் ஒன்று கொடுக்குறாங்கன்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் பிஹைண்ட் த டோர்ஸ் இந்த இடத்துல பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் இல்லை அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இப்போ ஜெலன்ஸ்கியை கார்னர் பண்றாங்க, கார்னர் பண்ணல, அதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். இது ஜெலன்ஸ்கிக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்கு. ஏன்னா புதினோட ஒரு மெயினான ரெக்வஸ்ட்னு சொல்றதையும் தாண்டி ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஜெலன்ஸ்கி ஆட்சியில இருக்கக்கூடாது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிபராக பதவி வைக்கிற வரைக்கும் நான் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க மாட்டேன், இல்லை உக்ரைன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான முடிவுகளை இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றதை ஏற்கனவே பல இடங்கள்ல அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ ஜெலன்ஸ்கியோட கைகளில் தான் இந்த யுத்தத்தோட முடிவு இருக்குன்னு ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. Call up President Zelensky and tell him about today's meeting. It's ultimately up to them. They're going to have to agree with what Marco and Steve and some of the great people from the Trump administration who've come here. ஒன்று அவரை ஆட்சியை விட்டு தூக்கணும், அப்படி இல்லையா அவரை உக்ரைனை விட்டு தூக்கணும். இந்த ரெண்டுத்துல ஒன்று ஏதோ நடக்க போகுது. ஒன்று அவர் இந்த இடத்துல சீஸ் ஃபயர் ஒத்துக்கிட்டு எலெக்ஷன்ஸை சந்திக்கணும், அப்படி இல்லையா மேபி இந்த இடத்துல சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்தெந்த நாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு அமெரிக்கா சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணுறாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தலைவர்களும் சரி இல்லை அந்த நாட்டோட அரசு அதிகாரிகளும் சரி மர்மமான முறையில் இருந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி பல இன்ஸ்டன்சஸ்ல நடந்திருக்கு. இது இரண்டாவது விஷயம். மூணாவதாக இருக்கக்கூடியது யூரோப்போட டாமினன்ஸ், ரஷ்யாவோட டாமினன்ஸ், இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ என்னதான் வந்து அமெரிக்காவோட அதிபர் அவர்களை இந்த இடத்துல நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவராக பண்ணுறீங்க, நீங்கள் ரஷ்யாவோட ஒரு ஸ்பை இல்லை ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக நிற்கக்கூடிய ஆளு நம்ம சொன்னாலும் யூரோப்பியன் டாமினன்ஸை உடைக்கிறதுக்கும் இல்லை ரஷ்யாவோட டாமினன்ஸ்ன்றது ஐரோப்பிய கண்டை தாண்டி மற்ற நாடுகளில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல இந்த ரெண்டு நாடுகளையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமானது இருக்குது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்ட நபர், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். இப்போ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் அதிகரிச்சா ஒரு பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் த ரியல் ஹார்ஷான ஒரு ட்ரத் உண்மை என்ன தெரியுமா? ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூரோப்பியன் யூனியனில் அதிகரிக்கிறத விட ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கிறது அமெரிக்காவுக்கு பிரச்சனை, பிரான்ஸுக்கு பிரச்சனை, யூகேக்கு பிரச்சனை, ஜெர்மனிக்கு பிரச்சனை. யாரெல்லாம் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ இவங்க அத்தனை நாடுகளுக்கும் பிரச்சனை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப ஏழ்மையான நாடுகள். நீங்கள் வந்து வறுமையை பற்றி ஒரு படத்தை பார்த்தாலும் சரி இல்லை தண்ணி பஞ்சத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறும்படத்தை பார்த்தாலும் சரி மோஸ்ட்டாக வந்து ஆப்பிரிக்காவை மேற்கோள் காட்டியிருப்பாங்க இல்லை ஆப்பிரிக்காவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆப்பிரிக்கா ஏழை நாடோ இல்லை வளங்கள் இல்லாத ஒரு நாடோ கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ், இவங்க ரன் பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ்ன்றது அவங்களை ஏழ்மையாக வச்சிருந்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக, அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்பிரிக்காவில் அதிகமானு பார்த்தோன்னா ஓவராலாக ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் ரஷ்யாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளோட தலைவர்கள் எல்லாம் வெஸ்ட்டை வெளியே போக சொல்லி ஆல்ரெடி போராட்டங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேச்சுரலாகவே ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டை, ஒரு பெரிய கிரிப்பை கொடுத்துருச்சு. ஏகப்பட்ட வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கண்டமே உங்களை இந்த இடத்துல இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோவை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திருச்சு. கெட் அவுட் வெஸ்ட்னா இந்த இடத்துல ரஷ்யா தான் அடுத்து உள்ள வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ரஷ்யாவை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் வெஸ்ட் தங்களை சுரண்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில வளர்ந்த அந்த மக்கள் கம்ப்ளீட்டாக வெஸ்ட்டை இப்போ ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கேட்வே ஓப்பன் பண்ணுறப்போ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எல்லா நாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட, எல்லா நாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டை விட ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பர்கினா ஃபேசோ.
அந்த நாடுல ரஷ்யா என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய கனிமங்களை எந்த அளவுக்கு எடுக்காங்கன்றத பர்கினா ஃபேசோட வரலாறு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஸோ வெஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்பிரிக்காவில் குறையிறது, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதை அமெரிக்கா கவுண்டர் பண்ணனா, ஏன்பா நீ அங்கெல்லாம் போயிட்டு இருக்க, இவங்க மேல அக்கறை இருக்க மாதிரியே காமிச்சு நீ திரும்ப யூரோப்பையே டாமினேட் பண்ணு, நீ திரும்ப யூரோப்ல பிசினஸ் பண்ணுன்னு கொஞ்சம் ரீரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவையும் கண்ட்ரோல்ல வைக்கணும், யூரோப்போட டாமினன்ஸையும் இந்த இடத்துல பிரேக் பண்ணணும், சைனாவையும் வளர விடக்கூடாது, இந்தியாவையும் வளர விடக்கூடாது. நம்ம இந்தியாவை ஏதாச்சும் பண்ண போனா இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை வளரக்கூடாதுன்றதுல எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வச்சு ஒரே இடத்துல பக்காவா ப்ளே பண்ண ஒரு கேம் பிளான் தான் இந்த அலாஸ்காவில் நடந்த மீட்டிங். பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்க்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றின டேட்டாஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. சில யூகங்கள் இருக்கே தவிர அதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும், இல்லை அது சம்மந்தப்பட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சில சோர்சஸ் கிட்ட இருந்து ஆக்சஸ் ஆன தேவை. அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான சில டேட்டாஸ் எடுக்க முடியுமான்றதை ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு இருக்கோம். சில $1 trillion சம்மந்தப்பட்ட ஒரு டீலும் இதில் மேக் பண்ணப்பட்டதா ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ஒரு மீட்டிங்க்கு பின்னாடி உலக அரசியலோட பல்வேறு நிகழ்வுகள் தொடர்புடையதாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எல்லா அலாஸ்காவில் வச்சு போடக்கூடிய ஸ்கெட்சு உக்ரைனுக்கும் ஜெலன்ஸ்கிக்கு தான் நினச்சிட்டு இருந்தப்போ அந்த ஸ்கெட்சு ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் ரஷ்யா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குமான ஒரு ஸ்கெட்சுன்றதை ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்டாரு. இதுதான் ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒரு பொலிட்டீஷியனோட ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக இதை மட்டுமே நான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு டார்க்கான விஷயங்கள் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கே